விளாகில் நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு இருக்கிறேன். சின்னதாக ரமேஷோட கல்யாண வேலைகள்லாம் போய்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நியூஸாக இனிமேல் வரும். இங்கே யூஎஸ்லேருந்து வந்தாங்க. லாவண்யா குழந்தை பிறந்தப்போ என்கிட்ட கேட்டாங்க. நான் உங்கள் பேர் வந்து லலிதா. ஒரு புடவைலாம் வச்சு கொடுத்து வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு கொடுத்து ஒரே சந்தோஷம். இங்கே வந்து காய்கறி எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காயில் மீன் குழம்பு வச்சுருக்கீங்களா? உருளைக்கிழங்குல சிக்கன் ஃப்ரை எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வந்து பருப்பு பச்சடி வச்சுருக்கோம். உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். சமையல் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் ரமேஷ் வந்து கூட ஏதாவது என்ன கலாச்சா உண்டு இந்த விளாகில் வந்து உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த விளாகில் நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஏன்னா எங்கெங்கே எந்த இடத்துல எங்கே எப்படி பிரச்சனை வரும், அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி சமையல் முடிச்சிருவோம். இங்கே வந்து காய்கறி எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது என்னோட அனுபவம். ஆமாம், உன்னோட அனுபவம் கிடையாது. அடுத்து ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பேச்சு, இந்த அனுபவம் இது எல்லாமே உனக்கு யூஸ் ஆகும். எப்படி இப்படி கரெக்டாக சொல்லிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. இதில் வந்து உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை வந்து போட்டுருவோம். மனசுக்குள்ள வாழ்க்கைனோ, அதாவது வந்து நெருப்பு மலையோ, அது பேர் எனக்கு வாழ்க்கைங்கிற அனுபவத்தை வந்து உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. ஆமாம். இது என்ன உருளைக்கிழங்கு? உருளைக்கிழங்கு வறுவல் தான். இது டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். அதனால் இப்படி ஒரு வேக வச்சு, ஐயோ அதில் கருவேப்பிலை கழுவுனா அதெல்லாம் உள்ளே வந்திருக்கு. கொஞ்சம் தண்ணி எடுத்துடுறேன். கருவேப்பிலை கழுவுன தண்ணியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைச்சிடும். டிஃப்ரென்ஸ்லாம் கிடைக்காது. ஃபைனலாக வந்து அம்மா வந்து பல்லு கட்ட ஒத்துக்கிட்டாங்க. அதுக்குள்ளே ஒரு சண்டையே வந்து அந்த மாதிரி எப்படியோ ஒத்துக்கிட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அம்மா இன்னும் டென்டிஸ்ட்ங்கம்மா 2-3 பேரே இது பண்ணியிருந்தாங்க. கமெண்ட் போட்டிருந்தாங்க, நீங்கள் சொல்லுங்கம்மா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க போட்ட உடனே தான் எனக்கும் சரி, அவங்களும் இவ்வளோ அக்கறையோடு இருக்காங்க, நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். முன்னாடி நான் சொல்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை ரணகலமாக போயிட்டு இருந்தது. சொன்னோம்னா கேட்டாங்க. இப்போ இங்கே என்ன? இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெண்டைக்காய் பருப்பு பச்சடி தான் வைக்க போகிறேன். ஓகே, வெண்டைக்காய் பருப்பு பச்சடி. வெண்டைக்காய் பருப்பு பச்சடி வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் கத்திரிக்காய் வந்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் மீன் குழம்பு வைக்க போகிறேன். அதாவது மீனுக்கு பதில் கத்திரிக்காய் போட போகிறோம். அதை எப்படி போடணும், எப்படி வைக்கணும்னு சொல்ல போகிறோம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காயை இந்த எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் மீன் குழம்பு மாதிரி நம்ம வைக்க போகிறோம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வடகம் போட்டுக்கலாம். வடகம் நல்லா பொரிஞ்சோடனே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த தட்டில் கொட்டிடுவோம். ரமேஷை ஏமாத்துறதுக்காக இந்த பிளான். ஆனால் ஏமாற்ற முடியாதே, எதிர்க்கவே இருக்கிறான்ல வீடியோ எடுத்துகிட்டு. சரி, இப்போ இதில் வந்து இந்த கடாயிலேயே நம்ம வந்து வெண்டைக்காய் பச்சடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு, எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். கடுகு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். பாருங்கள், வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். வாங்க, அங்கே கத்திரிக்காய் மீன் குழம்புக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வந்து பாருங்கள், ஒரு 2 தக்காளி போடுறீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு தக்காளி வந்து ஒரு 1/4 கிலோ தக்காளியாவது போடுங்க. இந்த கரண்டியே வச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். கல்லுப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு.
பாருங்கள், இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள். இந்த வெங்காயம் வதங்கின்னு இருக்கும் போதே இந்த வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோவுக்கு கூட 300 கிராம் வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம புளி வந்து ஒரு 100 கிராம் கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம நல்லா மீன் குழம்புக்கு எப்படி புளி போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு இருக்கட்டும். இது நல்லா கொதிக்கட்டும். வெண்டைக்காய் நல்லா வதங்கினோடனே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தக்காளி வந்து இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வதக்கணும்னு இல்லை, அப்படியே சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாம். பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் வெண்டைக்காவும் தக்காளியும் நல்லா வெந்ததுக்கப்புறம் பாசிப்பருப்பு வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வரும்போது நம்ம ஒரு சின்ன லெமன் வந்து இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், லெமன் ஊற்றினோடனே இந்த மாதிரி ஒரு கிண்டிட்டு இறக்கி வச்சிடலாம். இது ரெடி. இது என்னது? இது வெண்டைக்காய் பச்சடி, வெண்டைக்காய் பருப்பு பச்சடி. ஆமாம். சீக்கிரம் குழம்பு கொதிக்கிற மீனை போடுங்க. இருப்பா, குழம்பு இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும்ப்பா. அம்மா அப்புறம் சிங்கம் டு சூர்யா மாதிரி டைலாக் பேசுவாங்க. ஆமாம். மீன் குழம்பு வச்சு பார்த்துருப்பேன். கோலாவில் மீன் குழம்பு வச்சு பார்த்துருப்பேன். கத்திரிக்காவில் மீன் குழம்பு வச்சிருக்கீங்களா? ஒரு வாய் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா வச்சு பாக்குறியா கத்திரிக்கான்னு சொன்னா வாயில போடு மீனுன்னு சொல்லுங்க அந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்க, இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்க தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை கிண்டிகிட்டு இருக்கும் போதே சிக்கன் குழம்பு மசாலா இதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு மசாலா சேர்த்துப்போம். அப்படியே சிக்கன் வறுவல் மாதிரியே இருக்கும். வெஜ்ஜின்னு கேட்டீங்க. காஞ்சி போன கத்திரிக்காய் மீன் குழம்பு, கருவேப்பிலை, உருளைக்கிழங்குல சிக்கன் ஃப்ரை. ஆமாம், எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை மிளகு ஒயிட் பெப்பர் பொடி, இது வந்து ஒரு தனி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் ஒயிட் பெப்பர் இல்லை அப்படின்னா பிளாக் பெப்பர் பொடி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது வதக்கி வச்சிருக்க இந்த மீனை வந்து இதில் சேர்த்துடலாம். கத்திரிக்காவை இதில் சேர்த்துருவோம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே இறக்கிடலாம். பாருங்க, அப்படியே மீன் வந்து மிதக்கிற மாதிரி இருக்கா? சூப்பரான கத்திரிக்காய் போட்டு ஒரு மீன் குழம்பு. கத்திரிக்காய் மீன் குழம்பு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், முடிஞ்சால் 2 மீன் தூக்கி உள்ளே போட்டு விடுங்க. அது பாட்டு கொதிச்சுட்டு இருக்கட்டும். சரி, என்ன அப்புறம் எதை பேசணும்னு சொன்னீங்க? என்ன பேசுறது? நீ தான் வந்து இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் தான் பேசணும். பேசினா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி நகர் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஸ் கிளாஸ் பக்கத்துலேயே அவங்க வந்து வீடு. தற்செயலாக போகும்போது அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணோம்னா பாப்பாவுடைய டான்ஸ் கிளாஸ்ல வந்து கார் வந்து பார்க் பண்ணோம். கரெக்ட். பக்கத்து ரோட்ல என்ன பண்ணுவோம், ஒரு பழைய வீடு இருக்கு, அங்கே போய் பார்க் பண்ணிட்டு அவங்க ரொம்ப நேரமா பார்த்துட்டு கார் நம்பர்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா இறங்கி போட பிடிச்சிக்கிட்டாங்க. ஜெயஸ்ரீ அவங்க பேரு. அவங்க பார்த்தீங்கன்னா அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப நேரம் உட்கார வச்சு பேசி காஃபியெல்லாம் போட்டு கொடுத்து எனக்கு உண்மையிலேயே அந்த மாதிரி போகும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் வந்து யாரையும் பார்க்குறதில்ல, என்ன எல்லாரும் பார்க்குறீங்க. ஒரு சிலர் பார்க்கும்போது பார்த்துட்டு பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. இவங்க பேசுவாங்களா பேச மாட்டாங்களா அப்படிலாம் நிறைய பேர் வந்து
அதனாலே நிறைய பேர் பேசாம போறாங்க. ஆமா ஆமா, இந்த ரோல இருப்பாங்க. நீங்க ரொம்ப அழகா வெச்சு இருப்பீங்க. இவங்க அப்படியே நீ நிறைய பேர் வந்து பேசுவாங்க நல்லா. அந்த மாதிரி ஜெயஸ்ரீ அவங்க வந்து அப்புறம் ஒரு புடவைலாம் வச்சு கொடுத்து வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு கொடுத்து ஒரே சந்தோஷம். பாப்பாவுக்கு வந்து சாக்லேட் கொடுத்ததில் அந்த சாக்லேட்டை பத்திரமா இன்னும் கூட வச்சிருக்கிறாவோ, அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே யூஎஸ்லேருந்து வந்தாங்க ஒருத்தங்க. அவங்களுக்கு எப்போ லாவண்யா குழந்தை பிறந்தப்போ என்கிட்ட கேட்டாங்க, நான் சென்னை வருவேன், அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், லக்ஷிதாக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்த உடனே பார்த்ததும் பாருங்கள், அவளுக்கு ஒரு 3 மாதத்தில் போடுறது, 5 மாதத்தில் போடுறது, 1 வயசில் 2 வயசில் போடுறது, இந்த மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸு அப்படி எல்லாமே எனக்கு மட்டும் இல்லை, சுனிதாக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேற யாருக்குப்பா, ஆர்த்தி அக்காக்கு, அப்புறம் சோனியாக்கு, எல்லாருக்குமே வந்து எடுத்துன்னு வந்திருந்தாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். இப்படியெல்லாம் மக்கள் இருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது. அவங்க பேர் என்னப்பா? லலிதாவா? அவங்க பேர் வந்து லலிதா. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து வேணான்னு சொல்லவே கூடாது, சொல்லவும் மாட்டேன் நான் எப்பவுமே. அதனால முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன்னா நாங்களே வீட்டில் இருக்க மாட்டோம், அந்த மாதிரி டைமில் தான். இந்த ஃபீல்டுக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனுபவங்கள், நிறைய இது கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய நல்லவங்க கெட்டவங்க இந்த மாதிரி எல்லாரையுமே பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு சொல்ல தெரில அந்த ஹாப்பியான ஒரு மூமெண்ட்ஸில். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சூரி, நிறைய அம்மா அப்பாக்கள் கிட்ட வந்து நிறைய திறமைகள் இருக்கும். இந்த பிள்ளைங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அம்மா கிட்ட என்ன திறமை இருக்குது, அப்பா கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படின்னு சப்போர்ட் பண்ண என்ன மாதிரி வருவாங்கல்ல, உன்ன மாதிரி சப்போர்ட் பண்ண என்ன மாதிரி வருவாங்கல்ல, அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு உங்கள் அம்மா அப்பா கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுங்க, பேசிட்டு கேளுங்க உங்களோட ஆசை என்ன இருக்குது. நிறைய அம்மாக்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணும்போது சொல்லுவாங்க, எனக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும், எனக்கு ரொம்ப ஆசை, உங்களை மாதிரி சாதிக்கணும்னு ஆசை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமாவது உங்கள் அம்மா அப்பா கிட்ட பொண்ணாக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சரி கொஞ்ச நேரம் பேசி, ஸோ அவ்வளோ நீங்கள் இன்னும் பண்ணலைனாலும் டெய்லி ஒரு டைம் அம்மா அப்பா கிட்ட ஒரு ஜஸ்ட் வெளிநாட்டில் ஃபோன் பண்ணி பேசினா கூட போதும். அது அவங்களுக்கு அதுவே ஒரு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ், அம்மா சாப்பிட்டீங்களா, அப்பா சாப்பிட்டீங்களா, இப்படின்னா அது ஏகப்பட்ட சந்தோஷம் அவங்களுக்கு. அந்த ஒரு வார்த்தை கூட இல்லை அப்படின்னு ஏங்குறவங்க எக்கச்சக்க பேர். அதனால் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமாவது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அதில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ரமேஷ் என்ன பண்ணுவாப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரமேஷ் காலேஜ்லேயே வந்து அம்மா பிள்ளை அப்படின்னு பேர். அம்மா பிள்ளையா என்ன சொல்லுவாங்கடா, அம்மா பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இப்போவுமே அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தாக்கா சொல்லுவாங்க, என்னடா அம்மா பிள்ளை அப்படின்வாங்க. மத்தியானம் லஞ்சுக்கு வரும்போது ஒரு கால் பண்ணிவிடுவான், அம்மா சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வேலைக்கு போயிட்டுருப்பேன் இல்லைங்களா, 11 மணிக்கு வந்து இந்த பீரியட் வரும்போது ஒரு கால் பண்ணுவான், வீட்டுக்கு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ஆறுதல் தான் அம்மா அப்பாவுக்கு. உங்களால் முடிஞ்சால் எவ்வளோ பிஸியான டைம்லேயும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதில் ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கும், உங்கள் அம்மா அப்பாவை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்ட ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். இது எவ்வளோ பேருக்கு இந்த பேச்சு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு எனக்கு தெரியல. இது இப்போ என்ன, அந்த காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க வேலைக்கு போகிறோம், நம்ம அந்த பிஸியில் நம்ம போயிடுறோம், சூடு வச்சுக்க போகிறேன், ஆமாம் போயிடுறோம். பட் அந்த ஒரே ஒரு நிமிஷம் கால் பண்ணி அம்மா சாப்பிட்டீங்களா, இல்லை வந்து என்ன பண்ணுங்க, அது ஏகப்பட்ட சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ கம்யூனிகேஷன் வந்து நிறைய ஆயிடுச்சு, இந்த வாட்ஸ்அப் அது இது. நான் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணால் கூட எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு அது ஒரு இதுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி எனக்கும் தான் நானும் தான் நினைக்கிறேன். அம்மா பேசணும்னு நினைச்சது, பட் நான் இங்கே எடுத்துட்டு வந்தேன். அம்மா பேசணும்னு நினைச்சது இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு பேசுவேன், ஏன்னா அது இந்த சுச்சுவேஷனுக்கு சரியா இருக்காது அப்படின்னு ரமேஷ் சொல்லிட்டான். அதனால அது அப்புறம் பேசுவோம். இங்க வந்து உருளைக்கிழங்கு சிக்கன் பொடி மாசா பொடி, என்னது இது, சிக்கன் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு பொரியல் வறுவல் இன்னைக்கே செய்து பாருங்க, அவ்வளோ சுவையா இருக்கும். டைட்டில் வச்சு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு எடுத்து போய் கொடுக்கும்போது இதே டைலாக பேசிட்டு கொடுங்க. அடுத்து மீன் குழம்பு ரெடி பண்ணுமா? ஆமாம்மா, மதியானம் லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு, கிச்சனுக்குள்ளவே இது பண்ணிட்டு இருக்கோம்.
அதுக்கப்புறம் மேலே செடியெல்லாம் செமையாக வளர்ந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் அதுக்கெல்லாம் பண்ணணும். இப்போ சீசன் ஆரம்பிச்சிட்ட தொட்டு நம்ம இந்த சீசனில் கொஞ்சம் செடியெல்லாம் போட்டால் நல்லா வளரும். சின்ன சின்னதாக ரமேஷோட கல்யாண வேலைகள்லாம் போய்கிட்டே இருக்குது. சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ கல்யாணம்னு எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நியூஸாக இனிமேல் வரும். பாருங்கள், கத்திரிக்காய் வச்சு மீன் குழம்பு டேஸ்ட்டில் ஒரு மீன் குழம்பு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வந்து பருப்பு பச்சடி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல். இப்போ சாப்பாடு வந்து நம்ம பரிமாறிக்கலாம். சிம்பிளான சூப்பரான லஞ்ச் மெனு. கண்டிப்பாக இந்த வெண்டைக்காவும் இந்த மீன் குழம்பு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். பாய்.